வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்காக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அடிப்படையில் ஒரு தொடர் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இந்த சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பாடங்கிறது மிகவும் எளிமையான ஒரு சிறிய பாடம் தான். இது தமிழ் இலக்கணத்தில் இது முக்கியமான இதுலேயும் கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே நிமிடம் உங்களிடம் பேசணும். இந்த பாடம் சரி, அதுக்கான விளக்கமும் சரி உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உழைப்புக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரம் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் தான். மேலும் இது சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வகுப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவு நிபுணத்துவம் பெற்ற வகுப்பெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்காது. மிகவும் எளிமையாக, அதாவது புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு எவ்வளோ எளிமையாக சொன்னால் புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையான வகுப்புகளாக தான் இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு ஒரு முதல் படியாக இந்த போட்டித் தேர்வுனா எவ்வளோ வந்து எளிமையாக இருக்கும், அதை தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்தால் நம்மளாலே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அவர்களையும் இந்த போட்டித் தேர்வில் ஒரு ரியல் காம்படிட்டராக, அதாவது உண்மையான போட்டியாளராக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் இது. அதனால் மிகப்பெரிய அளவில் நிபுணத்துவமாக அல்ல ஒரு டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து விளக்கமாக நடத்துறதை விட எளிமையாக, அதாவது நிறைய ஷார்ட்கட்டை சொல்லி, அந்த ஷார்ட்கட்னா அதுக்காக தனியாக ஞாபகம் வச்சுக்காமல் வாழ்க்கையோட போக்கிலேயே சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கான முயற்சியில் இது ஆரம்ப கட்டம். நான் சில விளக்கங்கள் சொல்லும் பொழுது இது கூட தெரியாமல் எங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்தாலும் எத்தனை வருஷம் நம்ம படித்து காலேஜ் வரைக்கும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, அதை விட தெரியாமல் சில விஷயங்கள் புரியாமையே ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வேற ஒரு பணியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு உற்சாகமாகி நாங்களும் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு வர அந்த ஒரு ஜாப்புக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ரொம்ப வந்து ஒரு அடிமட்ட நிலையில் பாதிக்கப்பட்டு நம்மளோட கல்வி நம்ம செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, எப்படி நம்ம வந்து நம்மளோட திறமை வச்சு முன்னேறணும், நமக்கும் அறிவு இருக்குதுன்னு நம்பி சரியான பயிற்சி இல்லாமல் தொடர்ந்து அந்த டிஎன்பிஎஸ்சியில் ஒவ்வொரு இடமும் எழுதி அது டிஎன்பிஎஸ்சி எழுதுவதே ஒரு பணியாக மாறுற மாதிரி இருக்கிறவங்களுக்கும், ஒரு குடும்ப பெண்களுக்கும், வீட்டில் இருந்துகிட்டே படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் முதல்ல வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியோட ஓவரால் வியூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றும் வந்து ஒரு சிலபஸ் பேஸில் நேரடியாக புக்கில் இருந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து வகுப்பில் நடத்தாமல் ஒரு சிலபஸ் பேஸில் நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய அவுட்லைன் என்ன அப்படிங்கிறதுக்காக தொடங்கி தான் இந்த சீரீஸ் போயிட்டுருக்கு. அதே நேரம் என்னுடைய முதல் ஆரம்பித்த இந்த வீடியோ கூட ஒரு 200க்கு மேலே வியூஸு, கமெண்ட்ஸ், லைக்லாம் வரும்பொழுது இன்னும் உற்சாகமாக இருக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களால் வந்து இதை வந்து வீடியோவை பார்க்க முடியலனாலும் பெரும்பாலும் ஜாப்புக்கு போகிறீங்க அல்லது ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்கெல்லாம் வந்து வீட்டில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ ஒரு பயணத்தின் பொழுதோ ஒரு ஆடியோவாக கூட நீங்கள் கேட்கலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். தொடர்ந்து இது மாதிரி ஒவ்வொன்றையும் சேகரித்து சிறுக குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து தான் உங்களால் தேர்வில் வெற்றி பெற முடியும். ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வேறு, ஒரு இலக்கை அடையிறதுக்கு இருவேறு பாதைகள் பயணிக்கிறீங்க. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட பாதை வேறு, குறிப்பிட்ட காலகட்டம் அதிகமான அமௌண்ட் கட்டுறாங்க, தொடர்ந்து பயிற்சி, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 பேர், டெஸ்ட் பேட்ச், இது எல்லாமே வந்து ஒரு செக்டார். இன்னொரு செக்டார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலைகளும் பார்த்துட்டு பர்சனல் வேலையும் செஞ்சுட்டு பல மன அழுத்தங்களை எதிர்கொண்டு அதே நேரத்தில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு சைடு. இப்போ அந்த அவங்களுக்கு என்னால் ஏதாவது உதவ முடியுமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த முயற்சி. சரி, ஓகே, ஒரு நிமிடம் சொன்னால் கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நேரடியாக நம்ம வந்து பாடத்துக்கு போகலாம். தொடர்ந்து கவனிங்கள். சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். முதல்ல சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். சுட்டு எழுத்துக்கள் நான் இயல்பாக ஒரே வரியில் சொல்லிடுறேன். யாராவது வந்து உங்ககிட்ட ஒரு விளக்கமாக ஒரு கேள்வியோ கேட்கும் பொழுது சுட்டி காட்டும் எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்து. நமக்கு வந்து இப்போ இந்த ஊருக்கு போகிறதுக்கு வழி என்னென்னா, அப்படியே போங்க, அந்த வீடு எங்கே இருக்குது, அதை பாருங்க அங்கே இருக்குது, ஒரு பேனா எங்கே இருக்குது, இந்த பேனாவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விகளுக்கான பதில் எங்கே இருந்து வரும்னா, நமக்கு முன்னாடி ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்கன்னா, நமக்கு முன்னாடி ஒருத்தங்க விளக்கம் தெரியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சுட்டி சொல்கிற எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். இந்த சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறப்போ சுட்டி எழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதிலிருந்து ஆரம்பிக்கிற வார்த்தைகளை நம்ம பார்த்துக்கணும். முதல்ல வந்து சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா 3 சுட்டு எழுத்துக்கள் இருக்குது. ஆ, இ, உ. அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த, இது எல்லாமே சுட்டு வார்த்தைகள். இந்த சுட்டு வார்த்தைகள் ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆ, இ, இதுதான் ஆரம்பிக்குது. அப்போ ஊன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஊங்கிறது வந்து வழக்கத்தில் தற்போது இல்லை, ஒரு காலத்தில் ஆரம்பத்திலும் செயல் வடிவில் இருந்திருக்கலாம். இப்போ இந்த சுட்டு எழுத்துக்கள் வந்து மொத்தம் வந்து ஒரு 5 வகை அந்த சுட்டு எழுத்துக்களோட விளக்கங்களை நம்ம பார்க்கணும். ரொம்ப சுருக்கமாகவே பார்த்துடலாம். ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டு, ஒன்று அண்மை சுட்டு, இன்னொன்று சேமை சுட்டு, அடுத்து சுட்டு திரிவு. இங்கே அகச்சுட்டுக்கும் புறச்சுட்டுக்குமான டெஃபினேஷன் விளக்குங்கிறது வேறு, அண்மை சுட்டுக்கும் சேம சுட்டுக்குமான விளக்கங்கள் வேறு. சிலர் வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அகச்சுட்டுனா பக்கத்தில் இருக்கிறது, இந்த, இவ்வீடு, இப்பக்கம் இப்படின்னு வந்து அகச்சுட்டும், புறச்சுட்டுங்கிறது அந்த
அவ்வீடு அப்பக்கம்னு நினைக்கிறாங்க. அகச்சுட்டுங்கிறதோட இலக்கணமே வேறு. அகச்சுட்டுங்கிறது சுட்டு எழுத்துக்களோட இடம் பொசிஷனை பொறுத்து இருக்குது. அண்மை சுட்டு சேமை சுட்டுங்கிறது சுட்டு பொருளோட பொசிஷனை பொறுத்து இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சிங்க. சுட்டு எழுத்துக்களோட இடம் எங்கே இருக்குது, சுட்டு பொருளோட இடம் எங்கே இருக்குது, இது ரெண்டு வேறுபாடு தெரிஞ்சுக்கிங்க. சுட்டு எழுத்துக்களோட இடம் தான் அகச்சுட்டு புறச்சுட்டு, சுட்டு பொருளோட இடம் தான் அண்மை சுட்டு சேமை சுட்டு. சரி, சுட்டு எழுத்துக்களோட இடம் என்ன அப்படின்னா, அகச்சுட்டு அப்படின்னு சொன்னால் அந்த சுட்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இவன், அவன், இது, அது. அதாவது பக்கத்தில் இருக்கிறதையும் சொல்கிறது, தூரத்தில் இருக்கிறதையும் சொல்கிறது, இங்கே இருக்கிறதையும் சொல்கிறது, அங்கே இருக்கிறதையும் சொல்கிறது. இதில் வந்து ஆ, இ இந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்து நீக்கிட்டிங்கன்னா அதுக்கு பொருள் கிடையாது, அந்த வார்த்தைக்கு பொருள் கிடையாது. அப்போது அந்த ஆ, இ எங்கே இருக்குதுன்னா அந்த வார்த்தைக்கு உள்ளே பொதிந்துள்ளது. அந்த உள்ளேயே இருக்கிறதுனால தான், அகத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் அது வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்துக்குள்ளேயே அந்த ஆவும் ஈயும் இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. அவ்வளோதான். பெரிய அளவு நீங்கள் இதை விளக்கம் கொண்டு வர வேண்டாம். அதே மாதிரி புறச்சுட்டு அதே மாதிரி தான். அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறதையும் சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறதையும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, புறச்சுட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சுட்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, ஆ, இ, இது வந்து வார்த்தைக்கு வெளியிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ வார்த்தைக்கு வெளியிலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆ, ஈயை நீக்கிட்டிங்கனாலும் அந்த வார்த்தைக்கு பொருள் உண்டு. இப்போ அந்நீர்வீழ்ச்சி இம்மனையிலிருந்து ஆயும் ஈயும் நீக்கி பாருங்கள், நீர்வீழ்ச்சின்னு இருக்குது, மலைன்னு இருக்குது. அப்போது சுட்டு எழுத்துக்களை சொல்லின் வெளியே இருந்து குறிப்பிடும் பொழுது அதை நீக்கினாலும் பொருள் தரும். அகச்சுட்டு நீக்கினால் பொருள் தராது, புறச்சுட்டு நீக்கினால் பொருள் தரும். அடுத்தது அண்மை சுட்டு செய்மை சுட்டு. இது வந்து நம்ம எதை சுட்டி காட்டுறோமோ, சுட்டு பொருள் எங்கே இருக்கோ அதை பொறுத்து நம்ம சொல்கிறது. இப்போது இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இதெல்லாம் எங்கே இருக்குது, எல்லாமே ஒருத்தருக்கு பக்கத்தில் நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கிறோம். அது எல்லாமே அண்மை சுட்டு, அண்மையில் இருக்குது. அடுத்தது இது பக்கத்தில் இருக்கிறனால அண்மை சுட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து சேமை சுற்று. அவன், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம், இது எல்லாமே தொலைவில் இருக்குது, அதனால் இது வந்து சேமை சுற்று. அவ்வளோதான். இதுக்குள்ளே இருக்கிற ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. அண்மை சுட்டுலேயே வந்து அகச்சுட்டும் இருக்குது, புறச்சுட்டும் இருக்குது. ஆமாம், அண்மை சுட்டில் அகச்சுட்டுன்னு என்ன, இவன், இவர். ஏன்னா இதிலேருந்து எழுத்துக்கள் எடுத்திங்கன்னா அந்த வார்த்தை பொருள் தராது. இம்மரம், இவ்வீடு, இதிலேருந்து ஈங்கிற எழுத்து எடுத்தாலும் அந்த வார்த்தை பொருள் தரும். இது வந்து புறச்சுட்டு. அதே மாதிரி சேமை சுட்டுலேயும் அவன், அவள், அது, இதிலேருந்து ஆவை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பொருள் தராது. அவ்வீடு, அம்மரத்துலேருந்து ஆவை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பொருள் தரும். பெரும்பாலும் ஆ அப்படிங்கிறது சேமை சுட்டாகவும் இ அப்படிங்கிறது அண்மை சுட்டாகவும் இங்கே சொல்கிறாங்க. ஊ அப்படிங்கிறது என்னென்னா, அண்மைக்கும் சேமைக்கும் நடுவில் இருக்கிற எழுத்தை சுட்டி காமிக்கிறதுக்காக ஊ அப்படிங்கிற எழுத்து வந்தது. உது, உவன், உப்பக்கம் கூட வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எதுவுமே பழக்கத்தில் இல்லை. பெரும்பாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறத இதுன்னு சொல்கிறோம், 10 அடி தள்ளி இருந்தால் அதுன்னு சொல்கிறோம். அதனால் இடையில வந்து ஒரு இலக்கணங்கள் நம்மளால் கொண்டு வரதில்லை. அடுத்து சுட்டு திரும்பினா என்ன, சுட்டு திரும்பினா ஒன்றும் கிடையாதுங்க. அம்மரம், இவ்வீடுன்னு சொல்லிட்டு இயல்பாக ஆ, ஈயோட சுட்டு எழுத்துக்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதை விட்டுட்டு அந்த வீடு, இந்த வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆ, இ வந்து அம், அந்த, இந்த அப்படின்னு மாறிடுது. அம், இம், இவ் இது கூட வந்து அந்த, இந்தன்னு மாறிடுது. அப்போது அந்த, இந்த இப்படிங்கிறது தான் சுட்டு திரிபு. இந்த மாற்றம் பெற்று வருவதால் சுட்டு திரிபு வருது. கிட்டத்தட்ட அந்த, இந்த சுட்டு எழுத்துக்கள் பெரும்பாலும் புறச்சுட்டில் தான் வரும். ஏன்னா அந்த எழுத்து வெளியில் இருக்கு இல்லையா. உதாரணம் பார்த்திங்கன்னா, அண்மை சுட்டில் புறச்சுட்டு எடுத்திங்கன்னா இப்பள்ளி, அதை வந்து சுட்டு திரிபோட சொன்னிங்கன்னா இந்த பள்ளி. அதே மாதிரி சேமை சுட்டில் அந்த பள்ளின்னு அப்பள்ளின்னு வச்சிங்க, அதனுடைய சுட்டு திரிவு பார்த்திங்கன்னா அந்த பள்ளி அப்படின்னு வரும். அவ்வளோதான். இதில் வந்து ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறது கிடையாது. சுட்டு எழுத்துக்கள் எத்தனை, அகச்சுட்டுனா, புறச்சுட்டுனா, அண்மை சுட்டு, சேமை சுட்டு, இதை மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும். சுட்டு திரிவு அவ்வளோதான். ஊங்கிற சுட்டு எழுத்து இருக்கா இல்லை அப்படின்னா இருக்குது, ஆனால் தற்போது பயணம் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். அடுத்தது நம்ம வந்து வினா எழுத்துக்களுக்கு போகலாம். சுட்டு எழுத்துக்கள் நீங்கள் ஒரு முறை திருப்பி கேட்டுங்க, ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. வினா எழுத்துக்கள் அப்படின்னா வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். நம்ம வினா எழுத்துக்கள் தனியாக இருக்குது, வினா வார்த்தைகள் தனியாக இருக்குது, வினாவோட வகைகள் தனியாக இருக்குது. வினா வகைகள் வந்து இங்கே பாடத்திட்டத்தில் குறிப்பிடலை. இலக்கணம் படிக்கிறப்ப வேணும்னா அது நம்ம இன்னும் தெளிவாக படிக்கலாம். பாடத்திட்டத்தை மட்டுமே முழுமையாக நம்ம வடிவமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாடத்தில் இருக்கிற வார்த்தைகள் மட்டும் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு என்னென்னா, வினா எழுத்துக்கள் எத்தனை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை வினாவதற்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைக்கு முன்னாடி வர எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இதுதான் நம்ம வினா எழுத்துக்கள்னு சொல்கிறது. வினா வார்த்தைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. வினா வார்த்தைகள்னால் இந்த மாதிரி இன்னொரு பிடிஎஃப்ல இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வினாச்சொற்கள் அப்படின்னு கூட கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு மொழிபெயர்ச்சிக்குள்ளே இருந்தது, எடுத்து வச்சேன். எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை, இதெல்லாம் நிறைய வினாச்சொற்கள் தான். இந்த வினாச்சொற்கள் ஆரம்பிக்கிறதுக்கான எழுத்துக்களை பார்த்திங்களா, ஏ, 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 பெரிய ஏ வருது, யா வருது. அப்போது எழுத்துக்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா நம்ம வரணும் அதுக்கு போயிடுவோம். வினா எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் 5 வினா எழுத்துக்கள். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க, ஐயம் தீர 5 கொள்ள அறிந்து கொள்ள வினா எழுப்புவது 5. ஐயம் தீர 5 வகை எழுத்துக்களால் வினா எழுப்பலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா மொழிக்கு முதலில் வருபவை ஏ, யா, மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ, இதெல்லாம். மொழியில் வந்து இறுதியிலையும் வரும் முதல்லையும் வரும். அப்படின்னா
ஏ, பெரிய ஏ. அப்போது மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் ஏ அப்படின்னு சொல்கிறோம்ல. எங்கு, எங்கு சென்றான், எப்பொழுது, என்ன, இதெல்லாம் வந்து மொழிக்கு முதலில் வருபவை. யாருக்கு, யார், யாருடைய, யாரை, இந்த யா வந்து மொழிக்கு முதலில் வருபவை. இதெல்லாம் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் 2, ஏ, யா. மொழிக்கு இறுதியில் வருவது வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு தயக்கத்தோடு கேட்குற மாதிரி. பேசலாமா, தெரியுமா, முடியுமா, முடியுமோ, நடக்குமோ, நடக்காதோ, இது மாதிரி ஆ, ஓ இந்த வார்த்தைகளோட இந்த எழுத்துக்களோட முடிவுகள் வருது மொழியின் இறுதியில் வருபவை. ஆனால் இந்த மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் ஒரு எழுத்து என்ன, சிறப்பு எழுத்து என்ன அப்படின்னா அது வந்து ஏ. இது எப்படி மொழிக்கு முதலில் வருதுன்னா ஏன் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் ஏன்கிற கேள்வியில் ஏ முதல்ல வருது. இந்த தகவலை சொன்னது நீதானே அப்படின்னு வந்து ஒரு வினா எழுப்புது, ஒரு ஐய வினா மாதிரி எழுப்புறோம்ல, இது வந்து நான் ஏ பின்னாடியும் வருது. அப்போ மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும். ஆக மொத்தம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஐயம் தீர 5 வகை வினா எழுத்துக்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் 2 வந்து இப்படி இருக்குது, 2 வந்து அப்படி இருக்குது. அதாவது 2 வந்து முன்னாடி இருக்குது, 2 வந்து பின்னாடி இருக்குது, 1 மட்டும் நடுவில் இருக்குது. அதுதான் ஏ. அவ்வளோதான். இந்த அகவினா புறவினான்னு ஒன்று இருக்குது. அவ்வளோதான், அந்த பாடமே முடிய போகுது. அகவினா புறவினா என்னன்னா அகச்சுட்டுக்கும் புறச்சுட்டுக்கும் சொன்ன அதே விளக்கத்தை எடுத்து இங்கே போட்டுங்க. வினா எழுத்துக்கள் எப்படி சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் அந்த வார்த்தையே பொருள் தராதோ அதே மாதிரி இங்கே வினா எழுத்துக்களை நீக்கினாலும் அந்த வார்த்தை பொருள் தராது. எடுத்துக்காட்டு, எது, யார், ஏன் இந்த சொல்லிலிருந்து வினா எழுத்துக்களை நீக்கி பாருங்கள். து, இரு, ஏ, ஏ போயிடுச்சுன்னா ஏன், இதெல்லாம் வந்து எந்த பொருளுமே தராது. அதாவது வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தராது. அதே நேரத்தில் வினா எழுத்துக்கள் நீக்கினாலும் பொருள் தருவது புறவினா. எடுத்துக்காட்டு, அவனா, வருவானா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம்ல. இந்த ஆ இதுதான் முன்னாடி வருது. அவனா, வருவானோ, ஆ, ஓ இது எல்லாமே வந்து எழுத்துக்கள் நீக்கினாலும் அவனாங்கிற எழுத்துல நீங்கள் ஆவை நீக்கிட்டிங்கன்னா அவன் அப்படின்னு வரும். வருவானோ அப்படிங்கிறதுல ஓ நீக்கிட்டிங்கன்னா வருவான் அப்படின்னு வரும். மொத்தத்தில் எழுத்துக்களை நீக்கினாலும் இங்கே வந்து வார்த்தைக்கு பொருள் இருக்கும். இது பேர் புறவினா. இப்போ புறவினாவுக்கு வரது வந்து ஆ, ஓ அப்படின்னு மொழியில் இறுதியில் வருவது தான் புறவினா வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம சுட்டு எழுத்துக்களை பற்றி இது சுட்டு எழுத்துக்களையும் வினா எழுத்துக்களையும் பற்றி பார்த்தாச்சு. பெரிய அளவில் இதில் வந்து நம்ம ஒரு குழப்பம் அடைய தேவையில்லை. இங்கே ஒரு சின்ன பயிற்சி கொடுத்துருக்காங்க. என் வீடு அங்கே உள்ளது என்பது இங்கே சரி. தம்பி இங்கே வா அப்படிங்கிறதும் சரி. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, அங்கே இங்கேங்கிறது வந்து சுட்டு எழுத்துக்களுக்கு, எங்கேங்கிறது வினா. யார், அவர், தெரியுமா, இங்கே மா அப்படிங்கிறது வினா எழுத்து. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. இது மாதிரி வந்து வினாவோட வார்த்தைகளையும் சரியான இடத்துல பொறுத்துறதுக்கும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். அடுத்தது, இங்கே எது, என்ன, எங்கு, எப்படி இத்தனை வார்த்தைகள் இருந்து இங்கே கூட சில சொற்களை எடுத்து போடலாம். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படிங்கிறது கரெக்டு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர், என்ன சொற்களை பேச வேண்டும், அறநெறிச்சாரம் பாடலை எழுதியது யார், அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன. இது மாதிரி வந்து வினா எழுத்துக்களை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் பெருசாக வந்து வினா எழுத்து சுட்டு எழுத்து பற்றி சரியாக இல்லை. இந்த முறை வந்து தனியாகவே ஒரு இலக்கணத்துக்கு 25 மதிப்பெண்கள் கொடுத்து அதில் சிலபஸில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம தனியாக எடுத்து பார்க்குறோம். அதனால் ஒன்றும் இது வெயிட்டேஜ் குறைஞ்ச ஒரு சப்ஜெக்ட்னு நினச்சிக்கூடாது. இந்த தேர்வு எப்படி கேட்குறாங்களோ அதை பொறுத்து என்னோட வெயிட்டேஜ் மாறும். சரி, இப்போ வந்து அந்த ஒரு டிஎன்டிஇடி டெட் எக்ஸாமில் கேட்ட இந்த வினாச்சொற்கள் சுற்றுச்சொற்களை பார்த்துடலாம், கேள்விகளை பார்த்துடலாம். ஏன்னா இதுவும் அதன் ஒரு மாடல் மாதிரி தானே. சரி, ஓகே. பின்வரும் சொற்கள் அகச்சுட்டாக வரும் சொல் என்ன, அழகாக தெரிஞ்சிருச்சு. அகச்சுட்டாக வருது என்ன, அவன். அகச்சுட்டுன்னு என்ன, இந்த ஆவை எடுத்துட்டிங்கன்னா பொருள் கிடையாது, அதனால தான் அகச்சுட்டு. நீங்கள் ஒன்று டக்குன்னு பார்த்தோன்னா அகச்சுட்டுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. சுட்டு ஏற்கனவே சொன்னது தான். எழுத்துக்களோட இடத்தை பொறுத்த வரைக்கும் அகச்சுட்டு புறச்சுட்டு, இருக்கிற பொருளோட இடத்தை பொறுத்த வரைக்கும் தான் அண்மைச்சுட்டு சேமைச்சுட்டு. ரைட். அடுத்தது, புறச்சுட்டுக்கு சான்று எது அப்படின்னா புறச்சுட்டுக்கு அவ்வானம். இது வந்து புறச்சுட்டு தான், ஆனால் வந்து அண்மை சேமை சுட்டு அவ்வானம். இங்கே ஆவை நீக்கினீங்கனாலும் உங்களுக்கு வானங்கிற பொருள் வரும், அதனால் புறச்சுட்டு. அடுத்த கேள்வி, கீழ்கண்ணோட்டில் சேமை சுட்டு எது அப்படின்னா அப்பக்கம். இது சேமை சுற்று. அப்பக்கம் சேமை சுட்டு. இது உப்பக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை வந்து அந்த இந்த இதில் வரும், நடுவில் இருக்கிற அந்த ஊரில். அதனால் எப்பக்கம் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு போயிடும். இப்பக்கம் அப்படின்னா வந்து அண்மை சுட்டுக்கு வந்துடும். சேமை சுற்று இருந்தாலும் சரி, அண்மை சுற்று இருந்தாலும் சரி, இது வந்து புறச்சுட்டு வகையை சேர்ந்தது. அடுத்த கேள்வி, சுட்டுச்சொல்லை கண்டுபிடிக்க. ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த ஒரு ரைட். சுட்டுச்சொல்லை, அடடா, சுட்டுச்சொல்லை கண்டுபிடிக்க. இங்கே சுட்டுச்சொல்லை கண்டுபிடிச்சோன்னா உதுக்கான்னு இருக்குது. இங்கே ஏன் அப்படின்னா அது வந்து கேள்வி, உணவேங்கிறது கிடையாது, என்னங்கிறது வந்து வினாச்சொல். உதுக்கான் அப்படின்னு ஒரு சுட்டுச்சொல் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் வந்து டிஎன்டிஇடியில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். உதுக்கான் அப்படின்னா ஊன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சுட்டுச்சொல் இருக்குது இல்லையா, அதனுடைய செயல் வழி பயன்பாடாக இருக்கலாம் உதுக்கான். அதனால் இதுவும் சுட்டுச்சொல்ங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கேள்வி,
மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எது? அவனா, நடக்கலாமோ, நடக்குமோ, நடக்காதோ, அப்போ என்னது? ஆ, ஓ. இதுதான் மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். அடுத்த கேள்வி, மொழியில் முதலிலும் இறுதியில் வரும் வினா எழுத்து இது. கிட்டத்தட்ட எல்லா கேள்வியும் இதில் வந்துருச்சு. ஏ. இதான் மொழியின் முதலிலும் இறுதியில் வரும் வினா எழுத்து. அவ்வளோதாங்க. பெரிய அளவில் இதில் வந்து விளக்கங்கள் அதிகம் தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு எண்ணிக்கையும் பார்க்கும் பொழுது இன்னமும் கடினமாக, இன்னும் எளிமையாக ஏதாவது செய்ய முடியுமான ஒரு தேடுதல் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இது இருவரும் சேர்ந்து பயணம் செய்கிற ஒரு பணி. நிச்சயமாக நீங்களும் எங்களோட சேர்ந்து பணி செய்யணும். தேங்க்யூ டு ஆல். மீண்டும் சந்திப்போம். வெற்றி பெறும் வரை விடாமல் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.